அண்மை செய்தி அதிமுக முன்னாள் எம்பி திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து 2 முறை எம்பியாக தேர்வு செய்யப்பட்டவர் வேணுகோபால். இந்நிலையில் முன்னாள் எம்பி வேணுகோபால் விலகியுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. 2017இல் அதிமுகவின் 50 எம்பிக்கள் இருந்தபோது பாராளுமன்ற குழு தலைவராக செயல்பட்டவர். இந்நிலையில் அதிமுக மருத்துவர் அணி செயலாளராக செயல்பட்டு வந்த நிலையில் வேணுகோபால் தற்போது ராஜினாமா செய்திருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. அதிமுக முன்னாள் எம்பி வேணுகோபால் கட்சியிலிருந்து விலகுவதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்கி கேட்கலாம். ராஜேஷ், அதிமுக முன்னாள் எம்பி வேணுகோபால் கட்சியிலிருந்து விலகுவதாக ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். என்ன காரணம் சொல்கிறார்? ராஜலட்சுமி, அடுத்தடுத்து அதிமுகவிலிருந்து விலகுவது என்பது அதிரடியாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அதிமுகவிலிருந்து பல்வேறு மூத்த நிர்வாகிகள் விலகி இருக்கிறார்கள். குறிப்பாக செம்மலை போன்றவர்கள் எல்லாம் 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் எதிரொலியாகவும் அதே போல இரு அணிகளாக பிரிந்து செயல்படுவது ஏற்புடையது அல்ல என்பதை குறிப்பிட்டும் அவர்கள் விலகக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகவினுடைய முன்னாள் எம்பி வேணுகோபால் அதிமுகவிலிருந்து விலகுவதற்காக ராஜினாமா கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார். வேணுகோபாலை பொறுத்தவரைக்குமே 2 முறை திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் தேர்வு செய்யப்பட்டவர். 2017 அதிமுகவின் 50 எம்பிக்கள் இருந்தபோது பாராளுமன்ற குழு தலைவராக செயல்பட்டார். மருத்துவர் அணி செயலாளராகவும் செயல்பட்டு வருகிறார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டிலே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர். 2014இல் இபிஎஸ் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவர் தற்பொழுது அதிமுகவிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார். பட்டியல் சமூக மக்களிடம் அதிமுக நம்பிக்கையை இழந்து வருகிறது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மேலும் அனைத்து சமூகங்களையும் ஒருங்கிணைத்து சென்ற கழகம் இன்றைக்கு சமூக கூட்டமைப்பு தற்போது ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி நகர்வதாக எழும் தோற்றம் மற்ற சமூகத்தினரிடையே ஒரு இடைவெளியை உருவாக்கியுள்ளது. தற்போதைய தலைமை அனைவரையும் அனுசரித்து செல்லவில்லை என்ற வேதனை தனக்கு இருப்பதாகவும் அதனால் ஒட்டுமொத்தமாக அதிமுகவிலிருந்து விலகுவதாக அவர் அறிவித்திருக்கிறார். குறிப்பாக அதிமுகவில் ஜெயலலிதா செய்த சாதனைகளை பட்டியலிட்டிருக்கக்கூடிய அவர் வகித்த பொறுப்புகளுக்கு என்னென்ன பொறுப்புகள் வகித்திருந்தார், எப்படி செயலாற்றினார் என்பதையெல்லாம் அந்த அறிக்கையில் தெளிவாக குறிப்பிட்டு தற்போது இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் தான் தொடர விரும்பவில்லை என்று அவர் அந்த அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். ராஜலட்சுமி, அதிமுக முன்னாள் எம்பி வேணுகோபால் கட்சியிலிருந்து விலகி இருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.